ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இல்லை இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ராஜ யோகங்களானது ஏற்பட போகுதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைய இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டங்களில் இல்லத்தில் பல நல்ல சம்பவங்களானது நடைபெற தொடங்கும். வருமானங்களுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகளானது வந்து சேரும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளானது கிடைக்குங்க. உங்களுடைய தொழிலில் புதிய பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா வருவார்கள். அதே போல் அதனுடைய விளைவாகவே வியாபாரங்கள் விருத்தியடையும். விரைய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினால சொத்துக்கள் அனைத்துமே விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளுமே உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் உருவாக்க இருக்கின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காதது தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அரசு வழியில் ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது இப்போ கை கொடக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்களானது நடைபெறும். தொழிலில் புதிய யுத்திகளை கையாள்வீர்கள். அதனுடைய விளைவாகவே கடன் சுமைகளானது குறையக்கூடுங்க. நீண்ட தூர பயணங்களால் நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா வழங்குவார்கள். பிள்ளைகளினுடைய கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதனால உத்தியோகத்தில் உயர்வுகளானது கிடைக்குங்க. இதுவரை தாமதப்படுத்தப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் தானாகவே வந்து சேரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகளானது வரலாம். வியாபாரங்களானது வெற்றி நடைபோடும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. அதனுடைய நேரங்களாக இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்னோர்களால் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டு தற்பொழுது பார்த்திங்கன்னா சதிமடைந்து கிடக்கக்கூடிய கோவில்களை இப்போ பராமரிக்கக்கூடிய முயற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபடலாம். அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும். வாகன மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். அதே போல் உங்களுடைய தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகிச் செல்வார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுமே நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அங்கு நீச்சம் பெற இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பது அரிது. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கலாம். பாசு பிரிவினைகள் பார்த்தீங்கன்னா செய்து கொள்வது மேலுமே தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வேலையாட்களினுடைய மாற்றத்தினால வேலைகளை பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வியாபாரத்தில் வேலையாட்களினுடைய மாற்றங்கள் செய்யும் பொழுது வேலைகள் அதிகரிக்கவே செய்யும். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய பார்த்திங்கன்னா இப்பொழுது இயலாத, எதையுமே யோசித்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாத நிலைகள் உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிகளானது ஏற்படுங்க.
பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரங்கள் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே மகிழ்ச்சியானது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகளானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறையை செலுத்தி வர வேண்டும். பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல ஒரு சம்பவங்களானது நடைபெறுங்க. பொருளாதாரத்தில் நிறைவுகளுமே ஏற்படும். மேலுமே இப்பொழுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணவரவுகள் இருப்பதனால உங்களுடைய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்களானது ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முடிவதில் இழுபறியான ஒரு நிலைகளானது காணப்படுங்க. அதேபோல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால் ஆதாயங்களானது உண்டாகும். அதேபோல் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. எந்த ஒரு காரணத்தையுமே முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களானது உண்டாகக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு உடல் ஆரோக்கியங்கள் சிறிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளுமே உண்டு. தெய்வ பணிகளில் தங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஈடுபடுத்தி கொள்வது சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான வாய்ப்புகளுமே சிலருக்கு ஏற்படக்கூடியதாக வந்து காணப்படுது. மேலும் இன்னும் சொல்லப்போனால் அலுவலகத்தில் பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமை காப்பது சிறந்ததுங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனைகளானது சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களை கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. பங்குதாரர்களால் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளானது ஏற்படும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தவும். இந்த காலகட்டமானது மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் அதன் பின் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார். அலைச்சலையும் ஏற்படுத்துவார். நிம்மதியற்ற நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க செய்வார். நாண மோட்சகாரகன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால நீங்கள் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இழுபறியாக இருந்த வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா நடந்துருங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகும். சிலருக்கு புதிய சொத்து ஆனது வந்து பார்த்திங்கன்னா சேரக்கூடுங்க. இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தினுடைய தொழில் முன்னேற்றங்களானது அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுடைய வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் நிறைவே மகிழ்ச்சி கொள்வீர்கள். உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி சூரியன் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். ஸோ அதனால் குடும்பத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதும், வார்த்தைகளில் நிதானம் காண்பதும், பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகளினுடைய தலைமையினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது மதிப்பளித்து செயல்படுவதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது அரசியல்வாதிகளினுடைய தலைமையினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகளை கொடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செயல்படுவதனால உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். விவசாயிகளினுடைய விளைச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கவனமாக இருப்பது சிறந்தது. மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் கவனங்களை வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டியது அவசியங்க. அதே போல் இந்த மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்குங்க. பெற்றோரினுடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயங்கள் ஏற்படுங்க. ராசிநாதன் புதன் சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் மனதில் இருந்த சுமைகள் இறங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் என்று வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு கணக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடும். கடந்த காலங்களாக ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோக பலனையே உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் திட்டமிடாமல் வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுவது சிறந்தது. எதிர்பார்த்த பணவரவுகளானது உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும்.